அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் எப்படி இருந்தது, கம்மிங் வீக்கில் பங்கு சந்தைகள், அதாவது என்எஸ்சி பிஎஸ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஎக்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் என்னதாங்க ஆகுது அப்படின்னா, அது அப்படியே தான் இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அதே இடத்துல தான் இருக்குது. ட்ரம்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈரானும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் எப்படின்னா அதே சேம் ரொட்டேஷன் தான். இப்போ இந்த வாரம்லாம் 14 பாயிண்ட் ப்ரொபோசல் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ ட்ரம்ப் சுத்தமாக ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுவே கொஞ்சம் பேட் நியூஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் இன்னைக்கு மார்னிங், சண்டே மார்னிங் என்ன மாதிரி ட்விட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ அவங்க ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வரல அப்படின்னா இது ஒரு மோசமான காலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாரு. இது இப்போதான் முத தடவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வாரானா சனி ஞாயிறானாலே ட்ரம்ப்போட வேலையே இதுதான். இதாவது எச்சரிக்கை பண்ணிட்டு தான் இருப்பார். ஈரான் இனிமேல் சிரிக்காது, ஈரான் இனிமேல் சாப்பிடாது, ஈரான் இனிமேல் தூங்காது, ஈரான் இனிமேல் எங்கேயும் போகாது. இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா வாரானா அவர் ஏதாவது ஒரு ட்விட் போட்டுடுறாரு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. இது இன்னும் ஏறுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல ஒரே மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல ஏதாவது ஒரு சப்ளை இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரஷ்யாவுக்கு ஒரு வேவர் மாதிரி கொடுத்துருந்தாரு இந்த வாரம். அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, வேற நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிவிலக்கு மாதிரி கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த விதிவிலக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அதன் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்தும் இப்போ யாருக்குமே ஒரு ஆயில் போகாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த டைம்ல ஸோ கண்டிப்பா ஆயிலோட டிமாண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குமே தவிர எக்கானது கொண்டு குறையறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதன் மூலயமா நமக்கு ஆயில் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பங்கு சந்தைகள் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 வீக் கேண்டல் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2.89% பக்கம் டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 2.20%, சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.70%, கிட்டத்தட்ட எல்லாமே நமக்கு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பிரேக் அவுட், அதாவது பேட்டர்ன் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஸோ நம்ம அதை டெக்னிக்கல்ஸாக பார்க்குறப்ப கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்திய பங்கு சந்தைகள் பெரும்பாலும் இந்த குளோபல் நியூஸ் மூலியமா மட்டும்தான் அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம பிரதமர் மோடி அவர் கொடுக்குற ஒவ்வொரு மீட்டிங்ல கொடுக்குற வேர்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது பொருளாதாரம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் பேசுறதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 10 ஆண்டுகள்ல வராத பிரச்சனை இப்போ வரப்போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொரோனால ஒரு கொரோனா தொற்று மூலயமா ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவை நாங்கள் சந்திச்சிருந்தோம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எரிவாயு, அதாவது பெட்ரோல் டீசல், இந்த தட்டுப்பாடு தொடர்ந்து நம்ம நீட்டிக்கிட்டே, அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா இந்த தடவை ஏற்படுற பொருளாதார பாதிப்பு அதை சரி பண்ணுறதுக்கே 10 வருடம் ஆகும், 10 வருஷம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பெரும்பாலுமே நமக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பெட்ரோல் அண்ட் டீசல் ஹைக் பண்ணியிருந்தார். ஒரு 3 ரூபாய் ஏறி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட இறக்குமதி வரியை மெட்டலோட இறக்குமதி வரியை அவர் ஹைக் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஏற்றி கூட நமக்கு இன்னமும் யூஎஸ்டி ஐஎன்ஆர் எல்லாம், அதாவது இந்திய ரூபாய் பெரிய அளவில் ஸ்ட்ராங் ஆகலை. ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் இவர் கொடுக்குற நியூஸ் வச்சு பார்க்குறப்ப இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கொஞ்சமாச்சு நமக்கு ருபீஸ் ஸ்ட்ராங் ஆகணும், மறுபடியும் கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் பழைய மாதிரி உள்ளார வரணும். இப்போ மார்ச் 30 கிட்டத்தட்ட ஏப்ரல் மந்த் எல்லாம் கொஞ்சம், ஏப்ரல் ஒரு பாதி வரைக்கும் இல்லைன்னா மே மந்த் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ளார இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல ஒரு 94 பக்கம் யூஎஸ்டி ஐஎன்ஆர், அதாவது இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. என்னதான் கொஞ்சம் வீக் ஆனாலும் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இன்வெஸ்டர்ஸ் அலோவ் பண்ணுது. பட் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் நியூஸ் என்னதான் டைட்டன் பண்ணா கூட ஸோ இந்த இடத்துல ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட 96 பாயிண்ட் சம்திங் போயிடுச்சு. ஆமாம், இன்னும் மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா லோவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ
அதான் இந்த மாதிரி பிரதமர் மோடி கொடுக்குற நியூஸ்னால கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ஃபியர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம வந்து சொல்லணும். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1 டே கேண்டல் வச்சுருக்கேன். இது வந்து நான் இப்போ சொல்ல போகிற ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து வீக்லி தான். ஸோ இது வந்து மந்த்லி கிடையாது, வீக்லிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எம் பேட்டர்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வரணும், பட் இதுவுமே நமக்கு வந்து எம் பேட்டர்ன் தான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ 54,220 தான் இதோட நெக்லைன். ஸோ இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் இந்த லோவோ இல்லைன்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் வச்சாலோ இல்லை ஒரு கேப் டவுன் நடந்தாலோ நமக்கு கண்டிப்பாக ஒரு 50,028 வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அதாவது ஃப்ரைடேலாம் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ பையிங் நடக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் ரீடெஸ்ட் எடுத்துட்டு நமக்கு கீழே இறங்குமே தவிர மறுபடியும் மேலே போகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். இந்த ஜோன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் பாயிண்டாக கூட எடுத்துக்கலாம். ஒரு செல் சைட் பிரேக் அவுட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,240. ஓகேங்களா? ஸோ எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் ஒரு செல் சைட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் பண்ணோம் அப்படின்னா 53,240 நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஜோன். நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 50,028. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 54,220. ஸோ அவ்வளோ தூரம் இறங்குமாங்க? இப்போ 53,240லேருந்து 50,028 வரைக்கும் இறங்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது இறங்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அப்பப்போ இந்த மாதிரி மீட்டிங் போட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு எச்சரிக்கை படுத்தினார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஸோ சேம் கண்டிஷன் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 23,255 பிரேக் அவுட் பண்ணால் 22,506 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 23,825. ஓகே, ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே கூட நமக்கு வந்து ஒரு எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு ஆல்ரெடி ஒரு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 23,825. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 22,506. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸும் சேம் கண்டிஷன் தான். இந்த இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட் பாயிண்ட் 74,170. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 76,261. நெக்ஸ்ட் டபுள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 71,976. ஸோ இந்த இடம் எல்லாமே நமக்கு வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட் இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் சென்செக்ஸாக இருக்கட்டும் இப்போ 1 டேல வச்சு பார்க்குறப்ப ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் இருக்கு. பட் அது வரைக்கும் நமக்கு வந்து இறங்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் செல்சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த செல்சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். ஸோ க்ரூட் ஆயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு மற்ற டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இப்போ எஃப்ஐஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 11, 12, 13 இந்த 3 நாளில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 14,000 15,000 கோடி ரூபாய் வந்து செல்லிங்கில் தான் இருந்திருக்காங்களே தவிர பையிங் சைடு வந்து போகலை. அது மட்டும் இல்லாமல் 14, 15 இந்த 2 நாள் மட்டும்தான் நமக்கு வந்து பையிங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 187 கோடி ரூபாயும் 1,329 கோடி ரூபாயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பையிங்கில் இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு பேட்டர்ன் வைஸ் பார்த்தா செல்லிங் தான். இவங்க வந்து என்ன 15,000 கோடி ரூபா விற்றுருக்காங்க. ஒரு 2 நாளில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,000 கோடி ரூபா மட்டும் தான் பையிங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ குளோபல் நியூஸ் அதுக்கப்புறம் நம்ம இந்திய நியூஸ் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட 1.35% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த ரஷ்யாவோட வேவர் வந்து கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 1.35% வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதன் மூலயமா நமக்கு வந்து க்ரூட் ஆயில் டிமாண்ட் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இறங்குனா க்ரூட் ஆயில் ஏறுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எதனால் இறங்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் க்ரூட் ஆயில் வந்து ஏறும். ஓகேங்களா? இப்போ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போதைக்கு எதனால் இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எரிவாயு தட்டுப்பாடுனால அதாவது பெட்ரோல் அண்ட் டீசல் ஆயில் தட்டுப்பாடுனால MSCI குளோபல் இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து இறங்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு சம்பந்தப்பட்ட இதுதான் நமக்கு வந்து ஏறும். ஓகேங்களா? இப்போ இதே வந்து கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இறங்குனது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரூட் ஆயிலும் இறங்கிடுச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த நேரத்தில் வந்து நமக்கு ஏன் க்ரூட் ஆயில் ஏறலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். ஸோ எந்த காரணத்துக்காக வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இறங்குதோ அதுக்கு சம்மந்தப்பட்ட இதுதான் ஏறுமே தவிர எல்லா டைமும் வந்து நமக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து ஏறாது. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு 50 பாயிண்டோ 60 பாயிண்டோ இறங்குது அப்படின்னா க்ரூட் ஆயில் கண்டிப்பாக ஏறும். ஏன்னா அதுக்கான பிரச்சனை தான் இப்போ ஆயில் பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணுமே தவிர
அந்தந்த டைமுக்கு பொறுத்து தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். இப்போ ஏடிஆர் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் தான். இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே இப்போ இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 5.92%, 3%, 2%. ஸோ எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங் சொல்லலாம். கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6.23% பக்கம் நமக்கு வந்து டவுன் தான் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ். ஓவராலாக கொஞ்சம் நமக்கு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். எம்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் டிமாண்டு தாங்க. க்ரூட் ஆயில் நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ ரஷ்யாவோட வேவர் கட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இவர் வந்து ஈரான் வந்து மிரட்டிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே வந்து க்ரூட் ஆயிலுக்கு டிமாண்டை தான் கொடுக்கும். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 10,546 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த 10,546 ஆல்ரெடி நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இடம் தான் இந்த இடம். ஸோ இந்த ஜோன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி 3 times ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு 500 பாயிண்ட் ஓரளவு கொடுத்துட்டு தான் போகும் இந்த இடம். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ண இந்த 10,978 பிரேக் அவுட் நடந்தால் தான் நமக்கு வந்து மேலே போகும். பட் அந்த அளவுக்கு போக விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ 10,546ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 9,812ங்கிறது நமக்கான சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் டிமாண்டு தான். இப்போ க்ரூட் ஆயில் டிமாண்டுனா நேச்சுரல் கேஸும் நமக்கு வந்து டிமாண்டில் தான் இருக்கும். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டால் ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு வி பேட்டர்னு சொல்லலாம், இல்லை ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 322.7 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு ஒரு பேட்டர்ன் வச்சு பார்க்குறப்ப. ஸோ இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணலை. ஸோ இந்த வீக்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் டார்கெட் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன் 322.7 அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர். இப்போ சில்வர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் தான். இப்போ க்ரூட் ஆயில் டிமாண்ட்ல இருக்கான சில்வர் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான். ஏன்னா எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ், அதாவது எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் ஆயில் வந்து வாங்குறதுல தான் கொஞ்சம் குறியா இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதில் போகும் அப்படின்னா ஆயில் வாங்குறதுல தான். ஸோ எந்த கான்செப்ட்ல வந்து நமக்கு சில்வர் அண்ட் கோல்டு வந்து இந்த மாதிரி டைம்ல இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ ஆயிலை வாங்குறதுனா ஒரு நாடு ஒரு சின்னதாக வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு அரிசி பருப்பு தேவைப்படுது. ஓகேங்களா. இப்போ எப்படியாவது சமைச்சு தான் ஒரு 5,000 ரூபா அரிசி பருப்பு தேவைப்படுது. தங்கம் வந்து பீரோவில் இருக்குது. தங்கம் வந்து ஒரு 1 கிராம் இருக்குது. எனக்கு வேறு வழியே இல்லை, வருமானம் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகேங்களா. நான் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். குடும்பத்துக்கு என்ன சொல்கிறதுனா சமைச்சு சாப்பிட்டே ஆகணும். அப்படிங்கிற காரணத்தில் நான் என்ன பண்ணுவேன், சரி போ தங்கத்தை நம்ம வந்து சாப்பிட முடியும். ஸோ அந்த இடத்துல தங்கத்தை கொண்டு போய் விற்றுட்டு ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா எடுத்துகிட்டு வந்து முதல்ல மளிகை சாமான் தான் வாங்கி போடும். ஓகேங்களா. ஸோ இதே கான்செப்டில் தான் நமக்கு வந்து தங்கம் வந்து இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆயில் டிமாண்டு நான் என்ன பண்ணுறது, ஆயில் வந்து இவ்வளோ ரேட்டு தான், ஏதாவது இவ்வளோ ரேட்டில் தான் நம்ம வந்து வாங்கி ஆகணும். ஸோ வேற பணம் இல்லை. அப்போ ஒரு நாடு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியும் விற்று தான் ஸோ அந்த ஆயிலை வந்து வாங்குவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி கான்செப்ட் தான். விற்பாங்கன்னா கரெக்டாக நான் எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியாது, எவ்வளோ விற்பாங்க எப்படி விற்பாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு கான்செப்ட், ஒரு பங்கு சந்தையோட கான்செப்ட்டுங்கிறது இதுதான். ஓகேங்களா. ஸோ அதனால தான் தங்கமும் வெள்ளியும் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இறங்கிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் வீக்கெல்லாம் சொல்லியிருந்தோம் தங்கம் வெள்ளியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக 3,30,000 வரைக்குமே போயிருக்கு. ஸோ போயிட்டு நமக்கு அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நமக்கு இறங்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,61,489. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1,54,968. ஸோ இந்த ஜோன் வந்தது அப்படின்னா மறுபடியும் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,64,475. ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்குக்கான எம்சிஎக்ஸ் கண்டிஷன். ஸோ ஓவராலாக எப்படி இருக்கு எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து இப்போ இருக்கிற குளோபல் இம்பாக்ட் படி நமக்கு வந்து டிமாண்ட்ல இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே. இப்போ நிஃப்டியெல்லாம் சொன்ன மாதிரி தான். இப்போ நிஃப்டியெல்லாம் ஆல்ரெடி நமக்கு வந்து எம்பேட்டர்ன் பிரேக் அவுட்டு. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லைனா 23,255 பிரேக் அவுட் பண்ணாலும் நமக்கு வந்து 22,506 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.